செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. கலையார்வம் மிக்க மாணவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் அரசு இசைப்பள்ளிகள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. சமூக பாதுகாப்பிற்கான மத்திய அரசின் விபத்து காப்பீட்டு திட்டம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுது என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் ஏழை எளிய குடும்பங்களின் எதிர்கால நலனையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் குறைந்த செலவில் அதிக பாதுகாப்பை வழங்கும் கேடயமாக விளங்கி வருவதுதான் மத்திய அரசின் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் 18 வயது முதல் 70 வயதுக்குட்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் இணைந்து பயன்பெற்று வருகின்றனர். மிக குறைந்த பிரிமியத்தில், அதாவது ஆண்டுக்கு 20 ரூபாய் மட்டுமே செலுத்தி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் சேர்ந்தால் விபத்து காரணமாக உயிரிழப்பு அல்லது முழு நிரந்தர ஊனமுற்ற நிலை ஏற்பட்டால் ரூபாய் 2 லட்சமும், பகுதி ஊனமுற்ற நிலைக்கு ரூபாய் 1 லட்சம் காப்பீட்டு நிதியுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 4,03,000க்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தில் இணைந்து ஆண்டுதோறும் ரூபாய் 20 செலுத்தி பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்து வருகின்றனர். சமூக பாதுகாப்புக்கான மத்திய அரசின் இந்த திட்டம் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றி வருவதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் தெரிவித்தார். நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது ஒன்னாச்சுன்னா, அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலும் அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஆக்சிடென்டல் டெத்துக்கு. எஸ்பிஐ கிட்டத்தட்ட 4,03,000 பேர் இருக்காங்க. நல்ல திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற திட்டம். இதுல மெம்பர்ஸா இருக்கிற எல்லாருமே அதுல சேர்ந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருந்தாலே இது நமக்கு மட்டும் கிடையாது. இது நாம சேர்த்த பணம் வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம். சேர்த்த பணம் நமக்குத்தான் இல்லாம மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு கூட்டு முயற்சியால எடுக்கப்பட்டிருக்கிற திட்டம். இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்ற பயனாளி கூறும்போது, என் பேர் பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வெறும் கம்மியான அமௌண்ட் தான். இயர்லி ஒன்ஸ் 20 rupees தான். அது ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க 2 lakhs கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு கை ஒரு கால் ஊனமுற்று இருந்தாங்கன்னா 1 lakh வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் 18ல இருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். அது கவரேஜ் 50 வயசு வரைக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இந்த ஸ்கீம் கொண்டு வந்த மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கலையார்வமிக்க மாணவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் அரசு இசைப்பள்ளிகள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்கிறார் அவை மூதாட்டி. மதிப்பெண்ணை நோக்கிய ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மதிப்பெண் குறைந்தாலே சமூகத்தின் அழுத்தத்தை தாங்க முடிவதில்லை. இதில் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அதனால் ஏற்படும் மன அழுத்தத்தை சம்பந்தப்பட்ட மாணவர் மட்டுமே உறுதியாக சொல்லிட முடியும். அந்த அளவிற்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளின் மீதான மோகம் மற்ற படிப்புகளை பற்றிய சிந்தனையை கூட பெற்றோருக்கு வரவிடுவதில்லை. வாழ்க்கை எனும் பாடத்திற்கான தேர்வு எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இதனை கருத்தில் கொண்டு அரசு இசைப்பள்ளிகளின் தேர்ச்சி சான்றிதழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு சமம் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 13 வயது முதல் 25 வயது வரையுள்ள இரு பாலரும் இசைப்பள்ளியில் சேர்ந்து பயிலும்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையுடன் படித்து முடித்தவுடன் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உடனடி வேலைவாய்ப்பும் கிடைத்து வருவதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன். அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடிச்சு மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்ரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம் காலேஜஸ்லாம், அது மாதிரி டைரக்டாக 3rd இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 3 ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசை கல்லூரிகளில் டைரக்டாக 3rd இயர் பயின்று அங்கேயே அவங்க டிஎம்டி இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி மாணவர்களுக்காக நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. குரலிசை, வாய்ப்பாட்டு, நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய 7 துறைகளில் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படுகிறது.
இசையோடு இணைந்த வாழ்க்கையே தமிழரின் பாரம்பரியம் என்பதால் கோவில்களின் சுப நிகழ்வுகள், திருமணங்கள், அரசு நிகழ்ச்சிகளில் இந்த மாணவ மாணவியருக்கு தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பும் கிடைத்து வருகிறது. துருவ தாளம், மட்டிய தாளம், ரூபக தாளம், ஜம்பை தாளம், திருப்புட தாளம், அடதாளம், ஏகத்தாளம் என அனைத்து நுட்பங்களையும் கற்றுத்தேரும் மாணவர்கள் மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களாக மாற்றம் பெறுகின்றனர். அரசு இசைப்பள்ளியின் அடுத்த முயற்சியாக கலைத்துறையில் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்கப்படுத்தும் விதமாக பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தப்பாட்டம், கோல்கால் ஆட்டம், நாடகம் ஆகிய நாட்டுப்புற கலைப்பிரிவுகளில் ஓராண்டு பயிற்சியுடன் சான்றிதழும் வழங்கப்படுவதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன். 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம். அவங்களுக்கு நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள், அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளியிலே இங்கே நடைபெறுகின்றது சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும், உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும், ரயில்களின் வேகம் அதிகரிப்பு, விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்கு தடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ரூபாய் 97.73 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, சென்னை கடற்கரை, பெங்களூரு ஆகிய வழித்தடங்களில் தினசரி லட்சக்கணக்கானோர் எளிதில் பயணம் செய்ய வழி வகுத்துள்ளது. இப்பணி மக்கள் தங்கு தடையின்றி பயணிக்க வசதியாக இருப்பதாக ரயில் பயணிகள் சங்கத்தின் தலைவர் நயினார் மாசிலாமணி தெரிவிக்கிறார். இன்றைக்கு நடைமேடைகள் விரிவாக்கம் மற்றும் சென்னையிலிருந்து வருகின்ற 4 வழி பாதைகளை முழுமைப்படுத்துவதற்காக ஏபிஎஸ்எஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம்ல அதுக்கு ஒரு 56 கோடி சாங்ஷன் பண்ணி இங்கே அதை புதுமைப்படுத்துகின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மாண்புமிகு மோடி அவர்களுடைய திட்டம், முழுமையான அவர் திட்டம் தான் அது. மத்திய அரசுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக் காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 9,42,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 6,98,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.